வெல்கம் பேக் வேலி ருஷா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து தாக்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பீகார் இல்லை அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உள்ளே இருக்கிற மாநில மாவட்டம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து அதிகமாக அடிக்கப்படுறதும் துன்புறுத்தப்படுறதும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அது யாராலன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்க சார்ந்த ஆர்எஸ்எஸ் என்ற கட்சி சார்ந்தா இருக்கட்டும், அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து சபை நடத்துறாங்கன்னா அந்த சபையை பார்த்தீங்கன்னா இடிக்கிறதும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சபையை வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவலோட அந்த சபை நடத்தினாலுமே அந்த அப்ரூவலை வந்து எந்த ஒரு அனுமதி இல்லாம அந்த சபையை இடிக்கிறதும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சபை மக்களை தாக்குறதும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ன்ற கட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்முறமா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து வெளிப்படையாகவே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் என்னதான் கம்மியா இருந்தாலும் ஆட்சிகள் மாறும்போது கிறிஸ்தவர்கள் துன்புறுத்துறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதை பத்தி நம்ம பேசுறது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படுகிறது. அது எதனால பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற கட்சிகள் வந்து ரொம்ப அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருகி கொண்டு இருக்குது. அதனால பெருகுறதுனால பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து எந்த எம், அதிகமா பாதிக்கப்படுறாங்க கிறிஸ்தவர்கள். அதை பத்தி குரல் கொடுக்கவும் முடியல. குரல் கொடுத்தாலும் அந்த அரசாங்கம் வந்து ஏத்துக்கொள்ள மாட்டுக்குது. ஏன்னா அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை வந்து எதிர்க்குது. ஓகேவா? உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து அதிக பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கிறிஸ்தவர்களை வந்து எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகரிச்சிருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அவங்க மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு சபை போதகர் அவர் வந்து போயின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாட்டு சாணத்தை சாப்பிட சொல்லி வந்து வற்புறுத்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு கண்டன ஜோஷத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த பீகார் அந்த மாதிரி வந்து மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிகரிச்சிருக்கு. கிறிஸ்தவர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை பற்றி குரல் கொடுக்கவும் முடியல. குரல் கொடுத்தாலும் அவங்கள வந்து தப்பான ஒரு விதத்தில் சொல்லி அதை பார்த்தீங்கன்னா அது வீடியோக்கள் நீக்கப்படுகிறது. அதோட வந்து சைபரும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கையில் இருக்கிறதுனால வந்து அந்த வீடியோக்கள் நீக்கப்படுகிறது. அதனால வந்து கிறிஸ்தவர்களுக்காக எல்லாருமே ஜெபம் பண்ணிக்கோங்க. கிறிஸ்தவர்கள் வந்து மேலும் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ் மூலிமா. பழனி பாபான்னு நினைக்கிறேன். அவராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் இருந்துச்சுன்னா அப்போ தம்சமாயிட்டு இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை வந்து ரொம்பவே அடிமட்டமாக இப்போ வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் இந்த தலைவர்கள் மூலிமா தான் இந்த கிறிஸ்தவர்கள் தான் ஒடுக்கப்படுறாங்க. அதனால் வந்து ஒன்றும் சொல்ற முடியல. ஒரு கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சர்ச்சைகள் இடிக்கப்படுகிறது. எந்த ஒரு குரல் கொடுத்தாலும் அதுக்கான ஒரு பதில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எல்லாரும்